பிரகாஷ், நான் தான் உங்க வைஃப். உங்க அம்மா எதுக்கு இவள இந்த வீட்டு மருமகன்னு சொல்றாங்க? என்னதெல்லாம்? அவன்கிட்ட ஏன் கேக்குற? நான் சொல்றேன் கேட்டுக்கோ. ஏன்னா நீ ஒரு வம்சத்தை வளர்க்க துப்பில்லாத நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா? அவதான் இந்த வீட்டு மருமக, என் வாரிசு தரப்போறவ. நித்யாவின் அங்கிள் அவளை காலேஜுக்கு போய் படிக்குமாறு கூறுகிறார். அதை கேட்ட நித்யா தான் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை மணிசேகரிடம் சொல்லலாமா என்று யோசிக்கிறாள். இல்ல, வேணா. ஏற்கனவே கல்யாணம் ஆகாம அக்ஷயா கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு டென்ஷன்ல இருக்காரு. இப்ப நாம எதுவும் சொல்ல வேண்டாம், பொறுமையா சொல்லிக்கலாம். இப்போதைக்கு எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான் என்று நினைத்த நித்யா, இல்ல எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க என்று கூறினாள். கண்டிப்பா டைம் எடுத்து நல்லா யோசிச்சு சொல்லுமா. இனிமே இந்த அக்ஷயாவை நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டாம். அவங்க அம்மா திரும்பி வர்றப்போ அதோட ஒரு பெரிய பணக்கார அப்பாவும் அவளுக்கு கிடைக்க போறாரு. இனிமே நாமெல்லாம் அவ கண்ணுக்கு கூட தெரிய மாட்டோம். அதனால இனிமே அவளை பத்தி நீ கவலைப்படுறத விட்டுட்டு உன்னோட வாழ்க்கைய பாருமா என்று அன்புடன் மணிசேகர் கூறினார். இதை கேட்ட நித்யா, ஆமா அங்கிள், நீங்க சொல்றதும் சரிதான். அக்ஷயா என்னோட வாழ்க்கையவே அழிச்சிட்டா. அவ எனக்கு பாவம் பண்ணினாலும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைய காப்பாத்த நான் பிளட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவ எப்ப உங்களையே ஜெயில தூக்கி வைக்கணும்னு நினைச்சாலோ இதுக்கப்புறம் அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று கூறிய நித்யா தன்னுடைய பெரியப்பா குணாவை பார்த்தாள். அவருடைய கண்கள் கலங்கி இருந்தது. குணாவின் உடல்நிலையில் முன்பை விட இப்போது நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போது அவர் எழுந்து உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் அவரால் இன்னும் சரியாக பேச முடியவில்லை. தன்னுடைய உணர்வுகளை கண்ணீரின் மூலமாகவே அவர் இப்பொழுது வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். அவரை பார்த்த நித்யா ஒரு டவலை எடுத்து அவருடைய கண்ணீரை மெதுவாக துடைத்து விட்டவள், சாரி பெரியப்பா, எப்ப அந்த அக்ஷயா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம மணிசேகர் அங்கிள ஜெயில தூக்கி வைக்கணும்னு நினைச்சாலோ அப்பவே அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இனிமே எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா என்று அவள் கேட்டாள். அவள் கூறியதை கேட்டவுடன் குணாவின் கண்களிலிருந்து மீண்டும் கண்ணீர் வழிந்தது. அவர் இல்லை என்பது போல தலையை அசைத்தார். கவலைப்படாதீங்க பெரியப்பா, இப்ப எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு. உங்க ட்ரீட்மெண்ட் செலவுக்கு போக மீதி பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி வைக்கிறேன். உங்க உடம்பு சரியான உடனே உங்களையும் மணிசேகர் அங்கிளையும் நான் பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு பீச்சுக்கு போறதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல என்று நித்யா சொல்லவும் அவள் கூறியதை கேட்டவுடன் குணாவின் உதடுகளில் புன்னகை தோன்றியது. அவர் முகத்தில் புன்னகையை பார்த்தவுடன் தான் நித்யாவிற்கு நிம்மதியாக இருந்தது. சிறிது நேரம் அவர்கள் இருவரிடமும் பேசிக் கொண்டிருந்த நித்யா பின்னர் விடை பெற்று கீழே இறங்கி வந்தாள். அங்கே ஜெனி யாருடனோ போனில் சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். நித்யா வந்ததை கூட அவள் கவனிக்கவில்லை. காரை திறந்து கொண்டு அவள் ஜெனி காரையில் வந்து உட்கார்ந்தாள். அப்பொழுதுதான் திரும்பி பார்த்த ஜெனி, ஹே நித்யா, நீ எப்ப வந்த? ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் உங்க பெரியப்பா கிட்ட பேசிட்டு பொறுமையா வர வேண்டியதானே என்று கேட்டாள். ஏய், இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? எப்பவும் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா, பசிக்குதுன்னு சொல்லுவ. சரி, சீக்கிரம் காரடு, வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் என்று நித்யா சொல்லவும் தன்னுடைய போனை காதில் இருந்து எடுத்த ஜெனி, இல்லடி, நாம இன்னைக்கு சாப்பிட வீட்டுக்கு போக போறதில்ல. ஒருத்தர் நம்மள டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்காரு, அங்க போக போறோம் என்று கூறினாள். ஜெனி கூறியதை கேட்டவுடன் நித்யாவால் தன்னுடைய ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. யாரடி இன்வைட் பண்ணிருக்கா என்று அவள் கேட்டாள். வேற யாரு? உன்னோட பாஸ் மிஸ்டர் ராகவ் தான். அசோசியேஷன்ல நான் ஏற்கனவே அவரை பாத்திருக்கேன். எங்க அப்பாவை அவருக்கு நல்லா தெரியும். உன்னை அவரோட கார் ஷோவுக்கு மேக்கப் ஆர்டிஸ்டா நான் ரெக்கமெண்ட் பண்ண இல்லையா? உன்னோட வேலை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனால எங்க அப்பா, நீ, நான், நம்ம 3 பேரையும் அவர் இன்னைக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்காரு. சீக்கிரம் கிளம்பு, நம்ம போகலாம் என்று ஜெனி அவசரப்படுத்தினாள். சான்ஸே இல்ல, அவர் டின்னருக்கு இன்வைட் பண்ற அளவுக்குலாம் நான் ஒண்ணுமே அங்க பண்ணல. அதனால நீயும் உங்க அப்பாவும் இந்த டின்னருக்கு போங்க, நான் வரல என்று நித்யா கூறினாள். அதெல்லாம் முடியாது. நீ இப்ப மிஸ்டர் ராகவோட கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்க. இது உனக்கு ஒரு நல்ல சான்ஸ். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவர் கூட இன்னும் நீ க்ளோஸ் ஆனா உனக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல அவர் உன்னோட பிரதர் இன் லாவா ஆக போறாரு என்று ஜெனி கூறவும் நித்யாவிற்கு இன்னும் தயக்கமாகவே இருந்தது. நித்யா யோசிப்பதை பார்த்த ஜெனி, இங்க பாரு நித்யா, மொத்தத்தெல்லாம் விட்டுடு. நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீயும் வாழ மாஸ்க் மேனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னு ஆசைப்படுறியா இல்லையா என்று கேட்டாள். ஆமா, நிச்சயமா என்று நித்யா உடனே பதில் சொல்லவும், அப்படி வாடி வழிக்க, அதுதானே இப்போ மனசுல பெரிய உறுத்தலா இருக்கு. நீயும் இப்ப எங்க கூட டின்னருக்கு வந்தனா அங்க மிஸ்டர் ராகவ் கிட்ட ரோஹித்தோட பாஸ்ட் லவ் பத்தி நம்ம டீடைல்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
என்று ஜெனி கூறவும் வேறு வழியில்லாமல் நித்யாவும் உடனே டின்னருக்கு வர ஒப்புக்கொண்டாள். உடனே ஜெனி காரை ஸ்டார்ட் செய்து சிட்டியை விட்டு சற்று ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு பெரிய ரெஸ்டாரண்டை நோக்கி காரை செலுத்தினாள். அவள் காரை பார்க் செய்ய போகும்போது அங்கே இருந்த ஒரு லாவெண்டர் கலர் காரை ஜெனி பார்த்தாள். அந்த காரின் டிசைன் மற்ற கார்களை விட மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அந்த காரை அவர்கள் மட்டுமல்ல, அந்த ஹோட்டலுக்கு வருபவர்கள் அனைவரும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றார்கள். அதை பார்த்த ஜெனி, நித்யா, மிஸ்டர் ரோஹித் ஒரு கேன்னு நான் முன்னாடி சொன்னதை இப்ப நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். எனக்கு என்னவோ இப்ப அவரோட அண்ணன் ராகவ் தான் கேயா இருப்பாருன்னு தோணுது என்று கூறினாள். என்னடி இது, திடீர்னு இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற என்று நித்யா அதிர்ச்சியுடன் கேட்கவும், ஆமாண்டி, யாராவது இந்த கலர்ல கார் வாங்குவாங்களா? கேவ மென்ஷன் பண்ணி தான் இந்த லாவெண்டர் கலரை யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சிருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இப்படியெல்லாம் வித்தியாசமா யோசிக்க தோணும் என்று ஜெனி சொல்லவும், இல்லடி, கண்டிப்பா ராகவ் நீ நினைக்கிற மாதிரி இல்ல என்று நித்யா உறுதியான குரலில் கூறினாள். அது எப்படி நீ இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்ற என்று ஜெனி கேட்டாள். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று நித்யாவிற்கு புரியவில்லை. இப்போதைக்கு ஜெனி கிட்ட ராகவ் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண விஷயத்தை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம் என்று அவள் நினைத்து கொண்டு, நித்யா, ஒன்னும் இல்ல, இந்த கலர் நல்லா தானே இருக்கா? இது வரைக்கும் யாரும் இந்த கலர்ல எல்லாம் கார் வாங்கியிருக்க மாட்டாங்க. மத்தவங்களை விட தனியா தெரியணுங்கிறதுக்காக ராகவ் இந்த மாதிரி கலர்ல கார் வாங்கியிருக்கலாம் என்று நித்யா கூறினாள். ஜெனி காரை பார்க் செய்து விட்டு வருவதாக கூறவும், நான் முதல்ல போறேன், நீ சீக்கிரம் பார்க் பண்ணிட்டு வந்துடு என்று சொல்லிவிட்டு ரெஸ்டாரண்டை நோக்கி செல்ல திரும்பினாள். அப்போதுதான் சற்று தொலைவில் 2 கைகளையும் மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்த ராகவ் நித்யாவை பார்த்தவுடனே புன்னகையுடன் அவளுக்கு அருகில் வந்தான். ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா என்று நித்யா நினைத்து கொண்டிருக்கும் போதே அவளுக்கு அருகில் வந்த ராகவ், எவரெஸ்ட் சிகரத்துல கூட ஈஸியா ஏறிடலாம், ஆனா உன்னை டின்னருக்கு வரவழைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ, எப்படியோ உன்னை வரவழைச்சிட்டல்ல என்று பெருமையாக கூறிய ராகவ் அவளை பார்த்து கண்ணடித்தான். அதை பார்த்தவுடன் நித்யா மிரண்டு போனாள். அவளுடைய முகம் அஷ்டகோணலாக மாறியது. அவள் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனித்த ராகவ், நித்யா, என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்க? ஏதோ தொத்து வியாதிக்காரனை பாக்குற மாதிரி அப்படி முகத்தை ஒருவரப்பா வச்சுக்கிட்ட, எப்படா இவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலாங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்க என்று கேட்டான். அவன் கூறியதை கேட்ட நித்யா கஷ்டப்பட்டு வரவழைத்துக் கொண்ட புன்னகையுடன், இல்ல சார், அப்ப நான் அங்கிளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போற அவசரத்துல இருந்தேன், அதனால வேகமா போயிட்டேன் என்று சமாளித்தாள். அவள் கூறியதை கவனிக்காமல் அவள் கண்களையே உற்று பார்த்த ராகவ், நித்யா, உன் கண்ணு ஏன் கலங்கிருக்க? நீ அழுதியா என்று கேட்டான். இல்லையே என்று நித்யா சொல்லவும், நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன், நிஜமாவே உன் கண்ணு கலங்கிருக்கு. சொல்லு நித்யா, ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் சரி பண்ணிடுறேன் என்று அவன் மிகவும் அக்கறையுடன் கேட்கவும், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார், கார்ல வரும்போது கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அதான் என்று அவள் சமாளித்தாள். இல்ல நித்யா, நீ போய் சொல்ற, உனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. உங்க பெரியப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, இப்பவே நான் உன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன் என்று ராகவ் கூறினான். அடடா, இவருக்கு தான் எவ்வளவு தாராள மனசு! இந்த மாதிரி பாஸ் எல்லாருக்கும் கிடைச்சிட்டா இந்தியா வல்லரசு ஆயிடும் என்று தன் மனதிற்குள் அவனை கிண்டல் செய்த நித்யா, ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ராகவ். ஹாஸ்பிட்டல் செலவுக்கு என்கிட்ட பணம் இருக்கு. பெரியப்பா ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு என் மனசு ரொம்ப வேதனையா இருந்துச்சு, அதனாலதான் என் கண்ணு கலங்கிடுச்சு, மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல என்று அவள் கூறினாள். அவள் கூறியதை கேட்டு ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை வெளியேற்றிய ராகவ், நித்யா, உன் கதைய கேட்டதுல இருந்து என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? இந்த கடவுளுக்கு ஈவ இறக்கமே இருக்காதா? உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு போய் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறாரே. இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், எல்லாமே உனக்கு நல்லதாவே நடக்கும். நானும் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பல தடவை ட்ரை பண்றேன், ஆனா நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு ஓடிட்டே இருக்க. உண்மைய சொல்லணும்னா உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுனே எனக்கு தெரியல. என்ன செஞ்சா உன் மனசு மாறும் நித்யா என்று அவளிடமே கேட்டான். ராகவ் எதற்காக தன்னிடம் இப்படியெல்லாம் பேசுகிறான் என்று நித்யாவிற்கு புரியாமல் இல்லை. சார், நீங்க என்னோட பாஸ், தன்னோட ஸ்டாஃப் மேல அக்கறை இருக்கிறவங்கள மாதிரி ஒரு முதலாளி கிட்ட வேலை பார்க்கறதுக்கு நான் நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க கொடுக்கிற சம்பளமே எனக்கு போதும், மத்தபடி நீங்க எனக்கு வேற எந்த உதவியும் செய்யணும்னு அவசியம் இல்ல என்று நித்யா நாசுக்காக கூறினாள். நித்யா, வர வர நீ நல்லா பேச கத்துக்கிட்ட. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லி என்கிட்ட இருந்த எஸ்கேப் ஆகி போயிட்ட. அதே மாதிரி இப்ப நான் பாஸ், நீ எனக்கு கீழே வேலை பாக்குற ஒரு ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேருக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற. உன் இஷ்டப்படி நீ என்ன வேணா பண்ணு, உன் மனசு மாறுற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் என்று ராகவ் கூறினான். அப்போது, ஹலோ மிஸ்டர் ராகவ்,
என்று ஒரு ஆர்ப்பாட்டமான குரல் கேட்கவும் உடனே இருவரும் திரும்பி பார்த்தார்கள். ஜெனி தான் புன்னகையுடன் இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் ஓடி சென்று அவள் கைகளை பிடித்துக் கொண்ட நித்யா, என்ன ஜெனி, உங்களுக்கு கால் பண்ணியா? அவர் வர லேட் ஆகுமா என்று கேட்டாள். தன்னிடமிருந்து சாமர்த்தியமாக தப்பித்து ஓடும் நித்யாவையே வைத்த கண் வாங்காமல் ராகவ் பார்த்து கொண்டிருந்தான். அவனை ஏற இறங்க பார்த்த ஜெனி, அப்பா முன்னாடியே வந்துட்டாரு நித்யா, உள்ளேதான் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வா நாம உள்ளே போகலாம் என்று கூறியவள் நித்யாவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு ரெஸ்டாரண்ட்டுக்குள் சென்றாள். சிறிது தூரம் சென்றவுடன் ஜெனி மெதுவாக தன்னுடைய கழுத்தை திருப்பி பின்னால் பார்த்தாள். அவளுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த ராகவின் கண்கள் நித்யாவின் மீது இருப்பதை கவனித்தவளுக்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அவள் ராகவுடன் நெருங்கி பழகியதில்லை என்றாலும் அவனை பற்றி ஜெனி கேள்விப்பட்டிருக்கிறாள். ராகவ் மற்றும் ரோஹித் இருவருமே இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கிறார்கள். இருவருமே ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் கிடையாது. நித்யாவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கும் ராகவை பார்த்த அவள் மீண்டும் நித்யாவின் பக்கம் திரும்பி, ஏய் நித்யா, இந்த ராகவனை செமையா சைட் அடிக்கிறாருடி, தன்னோட வருங்கால பிரதர் வைஃபையை கரெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறார் போல இருக்கு என்று ஜெனி கிசுகிசுப்பான குரலில் கேட்கவும் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை வெளியேற்றிய நித்யா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல என்று குழப்பத்துடன் கூறினாள். இதை கேட்ட ஜெனியின் கண்கள் உற்சாகத்தில் மின்னியது. பாருடா, ஒரு பொண்ணுக்காக அண்ணன் தம்பி 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கே. உன்னோட கதையை வச்சு ஒரு பெரிய மெகா சீரியலே எடுக்கலாம் போல இருக்கு. அது சரி, உனக்கு ரோஹித்துக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி ராகவுக்கு தெரியுமா என்று ஜெனி கேட்டாள். உடனே நித்யா இல்லை என்பது போல மறுத்த தலையை ஆட்டியவள், இது வரைக்கும் மாஸ்க்மேன் நான் தான் ரோஹித்னு என்கிட்ட ஒத்துக்கல. அவர் யாரு என்னன்னு என்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ராகவ் அவரோட தம்பி ரோஹித்தனை லவ் பண்ணலன்னு சொன்னதா சொன்னாரு. நானும் அதையே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இருந்து இவர் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவர் பெரிய இம்சையா இருக்காரு என்று அறுத்து கொண்டாள். வாவ், சூப்பர் டி. அப்படின்னா உண்மை தெரிஞ்ச உடனே இங்க ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது என்று ஜெனி கூறினாள். கண்டிப்பா ஜெனி சொன்ன மாதிரி தான் நடக்க போகுது. நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்காம இவர் என் பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. நான் இவரோட தம்பி ரோஹித்தை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இப்ப அவரோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான். இந்த ஷார்ட் டெம்பருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வந்துடும் என்று நித்யா நினைத்துக் கொண்டிருக்கும் போது, அது சரிடி, இந்த ராகவ் உன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கிற விஷயம் உன் ஆளுக்கு தெரியுமா என்று ஜெனி கேட்டாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.